அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 2 கற்கண்டு என்ற தலைப்பில் துணைவினைகள் என்று கொடுத்து அதன் கீழே சில இலக்கண செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்திகளை பற்றி பலரும் தம்பி மகேந்திர பாபு அவரிடம் ஐயம் கேட்டிருந்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலே இருந்து கூட ஒரு ஆசிரியர் கேட்டதாக தம்பி என்னிடம் சொன்னார். எனக்கு அந்த நேரத்திலே, அவர் கேட்ட நேரத்திலே சொல்வதற்கான வாய்ப்பு இன்மையினாலே, சற்று உடல்நிலை குறைவாக இருந்ததனாலே இப்பொழுது இந்த விளக்கத்தை, இந்த பாடத்திற்குரிய செய்திகளை சொல்லலாம் என்று கருதுகின்றேன். இந்த துணைவினைகள் என்ற தலைப்பிலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாடமானது நமது மரபு வழி இலக்கணத்திலிருந்து சற்று வேறுபட்டது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரபு வழி இலக்கணத்திலே எழுத்தை பற்றி தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்திலே சொல்லுகிறார், சொல்லை பற்றி சொல்லதிகாரத்திலே சொல்லுகிறார். இந்த தொல்காப்பியத்திற்கு பின்னாலே நாம் அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய நூல் எது என்றால் நன்னூல். நன்னூலிலும் எழுத்து அதிகாரத்திலே எழுத்து பற்றிய செய்திகளை எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ச்சி என்று சொல்லுகிறார். அதுபோல சொல் இலக்கணத்தை சொல்லும் பொழுது பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல் என்று சொல்லி கடைசியில் பொதுயியல் என்று சொல்லுகிறார். ஆக இப்படியெல்லாம் நாம் படித்து வந்த மரபு இலக்கணத்தில் இருந்து பிற்காலத்தில், குறிப்பாக ஆங்கிலேயருடைய வருகைக்கு பின்னால, அதிலும் குறிப்பாக டாக்டர் கால்டுவெல் அவர்கள் வருகைக்கு பின்னால மொழியை ஆராய்வதில் சில வேறுபாடுகள் காணப்பட்டன. அப்படி மொழியை ஆராயும் பொழுது தனி ஒரு மொழியை ஆய்வதும் உண்டு, ஒரு மொழியை பிற மொழியோடு ஒப்பிட்டு ஆய்வதும் உண்டு. அப்படி ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், எழுத்து மொழியை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் பேச்சு மொழியையும் கருத்திலே கொண்டு அதில் வரக்கூடிய இலக்கண அமைவுகளை சொல்லி இருக்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் லிங்குஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள், தமிழிலே அதை மொழியியல் என்று சொல்ல வேண்டும். அந்த மொழியியல் அடிப்படையில் தான் இங்கே இந்த இயல் 2 துணைவினைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படை புரிதல் நமக்கு வேண்டும். மொழியியல் என்றால் என்ன என்றால், மொழியியல் என்பது மொழியை அறிவியல் முறைப்படி ஆராய்வதற்குரிய ஒரு துறை. இன்றைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே இந்த லிங்குஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புலம் தனியாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தனித்தனி மொழியையும் ஆய்வு செய்கிறார்கள், ஒப்பீட்டு மொழியையும் ஆய்வு செய்கிறார்கள். அப்படி அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது நாம் எழுத்து அதிகாரத்திலே சொல்லுகிறோம் அல்லவா, எழுத்து அதிகாரத்திலே சொல்லும் பொழுது எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ச்சி என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அவர்கள் அப்படி அதை பார்க்காமல் அவர்கள் பார்க்கின்ற முறை வேறு. அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் எழுத்து, அந்த எழுத்து என்று சொல்லக்கூடிய இலக்கணத்தை என்றால் முதல்ல ஒலிப்பு இயல் என்று பார்க்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் ஃபொனட்டிக்ஸ் என்று சொல்வார்கள். ஆக ஒரு மொழியில பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு ஒலிகள் பற்றிய துறையை ஒலிப்பியல் என்று சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து ஒலியியல் என்று சொல்லுகிறார்கள். அதை ஆங்கிலத்தில் ஃபோனாலஜி என்று சொல்லுகிறார்கள். ஒரு மொழியில் அடிப்படை ஒலிகளின் வடிவு பற்றி ஆராயும் துறை என்று பிரிக்கிறார்கள். உதாரணமாக அது ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் ஃபோன் என்று சொன்னால் PHONE என்று உச்சரிப்போம். ஆக அதனுடைய ஒலி அதே மாதிரி ஃபிஷ் என்றால் FISH, ஃபிஷ்ஷும்போம். அப்போ ஃபோன் என்பதனுடைய ஒலிப்பும் ஃபிஷ் என்பதனுடைய ஒலிப்பும் F என்று சொல்லக்கூடிய அந்த ஒலிப்பிலே வருகிறது. ஆனால் அங்கே வரக்கூடிய வடிவு, உரு இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, அது வேறு வேறு. ஆக அப்படி 2 வகையாக ஆய்வு செய்கிறார்கள். தமிழ் மொழியில் நாம் எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி எழுதுகிறோம்.
ஆக உச்சரிப்புக்கும் எழுத்துக்கும் பெரிய வேறுபாடு நம்மிடம் காணப்படுவதில்லை. ஆகையினாலே நமக்கு தனியாக ஒலிப்பு இயல் என்று சொல்லி தனியாக வைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இல்லாமல் போய்விட்டது. இதெல்லாம் மாணவர்களுக்காக சொல்லவில்லை, பொதுவாக போட்டித் தேர்வுக்கு படிக்கின்ற மாணவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அதற்கடுத்து சொல் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் சொல்லதிகாரத்திலே சொல்லுகிறோம். அதில் குறிப்பாக நம்மை பொறுத்தல தமிழ் மொழியில் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொதுவியல் என்று சொல்லி இப்படி நன்னூலில் சொல்லப்படுகிறது. ஏன்னா நமக்கு இன்றைக்கு அடிப்படையாக நாம் புழக்கத்திலே இருப்பது இந்த நன்னூல் என்று சொல்லக்கூடிய நூல் தான். அதை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மொழியியல்காரர்கள் மார்ஃபாலஜி என்று சொல்லுகிறார்கள். மார்ஃபாலஜி என்றால் என்ன அப்படின்னா, சொற்களின் உள் அமைப்பு பற்றி ஆராய்கின்ற துறை. அப்போ சொற்களின் உள் அமைப்பு, அது ஆங்கிலத்தில் நவுன், ப்ரோனவுன் என்றெல்லாம் சொல்வார்கள். அதே மாதிரி வெர்பு, அட்வெர்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. இப்படி ஆராயக்கூடிய ஒரு முறை. அதுபோல இந்த உருவனியலில் வேறு பல செய்திகளும் உண்டு. அதாவது எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஸ்டெம் என்று சொல்வார்கள், ரூட் என்று சொல்வார்கள், அதற்கடுத்து எம்டி மார்ஃபீம் என்று சொல்வார்கள், அதற்கடுத்து அலோமார்ஃப் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் மார்ஃபாலஜியை அவர்கள் பார்க்கிறார்கள். இதை ஓரளவு தெரிந்து கொண்டால் போதும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய துணை வினைகள் என்பது மொழியியல் சார்ந்தது என்ற புரிதலுக்காகத்தான் அதை சொல்கிறேன். அதற்கடுத்து சொற்றொடரியல் என்று ஒன்று வருகிறது. அந்த சொற்றொடரியல் என்பதை ஆங்கிலத்தில் சின்டாக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சொற்கள் சேர்ந்து இலக்கணத்திற்கு உட்பட்ட உரை தொடர்களை எப்படி உருவாக்குகின்றன என்பதை இந்த துறை ஆய்வு செய்கிறது. இப்படி 4 முறையிலும் இன்னும் பல்வேறு முறைகளிலும் அந்த மொழியியல் ஆய்வானது செல்லுகிறது. அப்படி வரும்பொழுது தமிழிலே சொல் என்று சொல்ல வரும் பொழுது, இப்போ வினை சொல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கே துணை வினைகள் பற்றி தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆகையினால தமிழில் முதல்ல வினையை எப்படி நாம் பார்ப்போம், இங்கே மொழியியல் அடிப்படையில் அந்த வினையை எப்படி பார்க்கிறார்கள் என்றதை தான் இங்கே நாம் விளக்க வேண்டும். அதாவது இங்கே நம்முடைய மரபு வழி இலக்கணமாக இருக்கின்ற அந்த வினையியல்ல எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு வினைச்சொல் என்று சொன்னால் அதற்கு 3 விதமான இலக்கணத்தை சொல்லுகிறோம். ஒன்று, ஒரு பொருளின் வினையை குறிக்கும். அப்படி வினையை குறிக்கின்ற உறுப்பு எது என்று சொன்னால் பகுதி. பகுதி என்று சொன்னால் தத்தம் பகாப்பதங்களே பகுதியாகும்னு படிச்சிருக்கோம். அதற்கடுத்து ஒரு வினைச்சொல் உணர்த்த வேண்டிய முக்கியமானது என்னன்னு சொல்லியாச்சுன்னா காலம் காட்டுவது. அந்த காலம் காட்டுவதை இடைநிலைகள் என்று சொல்லுகிறோம். அதற்கடுத்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்த வேண்டும். அதை உணர்த்துவது எதுனா விகுதி. இப்படி நாம தமிழ் மொழி அடிப்படையில் நாம் ஏற்கனவே இலக்கணத்தில் மரபு வழியாக படித்து வந்திருக்கிறோம். ஆக இந்த வினை சொல் என்ற அமைப்பையே 3 வகையாக பிரித்து விடுகிறார்கள். ஒன்று முற்று வினை அல்லது வினைமுற்று. அந்த வினைமுற்றையும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆறும் தருவது வினையே என்றால் திருநிலை வினைமுற்று. அதில் இந்த 6 பெயரை மட்டும் செய்பவனை மட்டும் குறித்து வந்தால் அது குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்கிறோம். அதுபோல பெயரச்சம், வினையச்சம் சொல்கிறோம். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு போய் முடிந்தால் அது பெயரச்சம். அந்த பெயரச்சம் 3 காலத்தை காட்டும்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆக இறந்த கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி காலங்காட்டாமல் ஒரு பெயரச்சம் வந்தால் அது வினைத்தொகைன்னு சொல்கிறோம். அதுபோல வினையச்சம் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறோம்? செய்து, செய்வு, செய்யா, செய்யு, செய்தன, செய, செயின், செய்ய, வான், பான், பாக்கு என்று பிரித்து முதல்ல இருக்கக்கூடியதெல்லாம் என்ன காட்டும் சொன்னால் இறந்த காலம் காட்டும். செய என்று சொல்லக்கூடிய நடுவில் வரக்கூடிய ஒரு வாய்பாடு மட்டும் நிகழ்காலத்தை காட்டும். ஏனையவை எல்லாம் எதிர்காலத்தை காட்டும்னு படிச்சிருக்கோம். இதுதான் நம்ம வினைச்சொற்களை பற்றிய இலக்கணம் அந்த நன்னூல் அடிப்படையில். அடுத்து துணை வினைகள் என்று ஏதேனும் அந்த மரபு வழி இலக்கணத்தில் நம்முடைய நன்னூலிலே இருக்கிறதா என்றால் அங்கு குறிப்பிடப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப எங்கே இது வருகிறது என்றால் மொழியியலில் தான் அமைந்திருக்கிறது. அப்ப எங்கே உங்களுக்கு பாடமாக துணை வினைகள் என்று சொல்லி அங்கே வினை வகைகளை எப்படி பிரிக்கிறார்கள் பாருங்கள். வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொல் தொடரில் அவை தொழிற்படும் விதம், இதுதான் முக்கியமானது. அந்த சின்டாக்ஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது சொற்றொடரில் அந்த வினைச்சொல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அந்த அடிப்படையில் பிரிக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்படி பிரிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது தமிழில் தனிவினை என்ற ஒன்று இருக்கிறது, கூட்டுவினை என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கடுத்து துணைவினை என்று ஒன்று இருக்கிறது என்று பிரிக்கிறார்கள். அப்போ முதல்ல துணைவினை என்றால் என்ன, தனிவினை என்றால் என்ன, கூட்டுவினை என்றால் என்ன, இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு மிக எளிமையாக இங்கே விளங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு முன்னாலே அந்த ஆங்கிலத்தில் அந்த துணைவினைகள் எப்படி இருக்கின்றன என்பதை சிலவற்றை எடுத்துக்காட்டாக நாம் சொன்னோம் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த துணைவினையை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படும். ஏனென்றால் இன்றைக்கு ஆங்கிலத்திலே பிள்ளைகள் மிக எளிமையாக புரிந்து கொள்ளுகிறார்கள். காரணம், பெரும்பாலான மாணவர்கள் ஆங்கில வழியிலே படிக்கிறார்கள். தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு இலக்கணத்தில் அவர்கள் படிக்கிறார்கள். அதாவது எப்படின்னு சொன்னால், இப்போ துணைவினைக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த விளக்கத்தை சொல்லி ஆங்கிலத்துக்கு வருகிறேன். அதாவது வினைச்சொற்கள் தொழில் அல்லது செயலை காட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவை காலம் காட்டும் இடைநிலைகளையும் திணைப்பால் எண் இடம் காட்டும் விகுதிகளையும் பெற்று வரும். இதையும் சொன்னேன். ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் தனித்தனிய சொற்பொருள் உண்டு. இது ஒரு முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னா, அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியர் சொல்லிட்டார். அப்ப தனி சொற்பொருள்னா லெக்சிக்கல் மீனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். உதாரணமா பார் அப்படிங்கிற வினைச்சொல் என்ன பொருளை தருதுன்னா, பார்த்தல் அல்லது காணுதல்ங்கிற தனி பொருளை உடையது. அதுக்கு வேற பொருளை நம்ம பார்க்க முடியாது. அதற்குரிய லெக்சிக்கல் மீனிங் அது ஒன்று தான். அதே மாதிரி இரு, பாடு, செய், அழு, தள்ளு இந்த சொற்களுக்கெல்லாம் தனித்தனி பொருள். இது மாதிரி பகாப்பதங்களாக இருக்கக்கூடிய பகுதி சொற்கள் இருக்கிறத வினைப்பகுதி, அந்த வினைப்பகுதி எல்லாமே தனித்தனி பொருள் உடையவைதான். இத்தகைய வினைச்சொற்களில் சில, இந்த துணைவினைக்கு ஒரு விளக்கம் சொல்றார், இத்தகைய வினைச்சொற்களில் சில வேறு வினைச்சொற்களுடன் இணைந்து வருவதும் உண்டு. அவ்வாறு இணைந்து வரும்போது அந்த முதல்ல சொன்னக்கூடிய தனிப்பொருளுடைய வினைச்சொல் இருக்கிறது, அவை இணைந்து வரும்போது தமக்குரிய தனிப்பொருளை இழந்து தாம் சேர்ந்து வரும் வினைச்சொல்லுக்கு புதிய பொருளை தருவதாக இருக்கின்றது. அப்படி வருகின்ற வினைதான் துணை வினை. நான் இதற்கு முதல்ல என்ன சொன்னேன், ஆங்கிலத்தில் உங்களுக்கு அதை சொல்லிட்டு வர்றேன்னு சொன்னேன். இப்போ அதை தொடர்றேன் பாருங்க. அதாவது ஆங்கில மொழியை பொறுத்தளவில் எப்படி அப்படின்னு சொன்னால், அதை வாய்ஸ் அண்ட் டென்ஸ் என்று பிரித்து பார்ப்பாங்க. அப்போ டென்ஸ் என்று வரும்பொழுது தமிழை பொறுத்தல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 தான். இறந்த காலம்னா இடைநிலைகளை வைத்து தான் சொல்கிறோம். இத்து, இட்டு, இரு, இன்னு இது இறந்த காலம். கிறு, கின்று, ஆணின்று நிகழ்காலம். அதற்கடுத்து இப்பு, இவ்வு எதிர்காலம். இப்படி நாம் பிரித்திருக்கிறோம். 3 காலத்தை தவிர வேற காலம் சொல்வது கிடையாது. ஆனால் ஆங்கிலத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ நிகழ்காலத்திலேயே 4ஆக பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இறந்த காலத்தில் 4ஆக பிரிப்பாங்க. அதே மாதிரி எதிர்காலத்திலேயும் 4ஆக பிரிப்பாங்க. இப்படி பிரிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணமாக கோ அப்படின்னு ஒரு சொல் வச்சுங்க. அது தனி சொல்லாக இருக்கக்கூடிய, அதாவது போ என்ற பொருள். இப்போ ஐ கோ டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லும் பொழுது கோ என்று சொல்லக்கூடிய அந்த வெர்பு இயல்பாக இருக்கிறது. அந்த இயல்பாக இருக்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஐ ஆம் கோயிங் அப்படின்னு வரும்பொழுது அந்த கோயிங் என்று சொல்லி வரும்பொழுது கோ என்ற சொல் ஐஎன்ஜிங்கிற ஃபார்மில் வரும்பொழுது இங்கே ஆம், ஏஎம் என்று வருகிறது. அப்போ அந்த ஏஎம் என்பதை ஆக்சிலரி வெர்பு என்று சொல்லுகிறார்கள். ஹீ இஸ் கோயிங் அப்படின்னா இஸ் என்பதை
ஆக்சிலரி வெர்ப் என்று சொல்லுகிறார்கள். தே ஆர் சீயிங் அப்படின்னு ஆர் என்பதை அவர்கள் ஆக்சிலரி வெர்ப் என்று சொல்லுகிறார்கள், துணைவினை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அதற்கு என்று தனிப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. அந்த முதன்மையான வினையாக இருக்கின்ற கோயிங், அதுக்கு அந்த 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 சொல்லுக்குரிய பொருளைத்தான் அது தருகிறது தவிர தனிப்பட்ட அதுக்கு என்று ஒரு பொருள் இல்லை என்பது போல அவர்கள் அதை பயன்படுத்துவதை நாம் ஆங்கில இலக்கணத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆக இப்படி ஆங்கில இலக்கணத்தில் டென்ஸ் ஃபார்முக்கும் அதே மாதிரி வாய்ஸு, அதாவது வாய்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் அந்த வெர்பு எந்த விதமான மாற்றமும் இல்லாத வரும். பேசிவ் வாய்ஸில் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறி வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்திங்கிறதுனால இதை வைத்து சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆகையினால இப்படி வருவது போல தான் இங்கே தமிழில் இருப்பதில் எப்படின்னு சொன்னால், இந்த ஆங்கிலத்தில் இருக்கின்ற அமைப்புக்கும் தமிழில் இருக்கிற அமைப்புக்கும் வேறுபாடு உண்டு. அதில் ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படியே தமிழுக்கு ஒரு நினைக்காதீங்க. ஏன்னா காரணம் ஆங்கிலத்தில் ஒரு டென்ஸ் ஃபார்மில் நிகழ்காலம்னா 4 இருக்குது, அதே மாதிரி எதிர்காலம்னா 4 இருக்குது, இறந்த காலம்னா 4 இருக்குது. ஆகையினால அதை நம்ம இங்கே ஒப்பிட்டு பார்க்கல, புரிந்து கொள்வதற்காக நாம் இங்கே சொல்லுகிறோம். அப்போ தனி வினை என்றால் என்ன, கூட்டு வினை என்றால் என்ன, துணை வினை என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் இங்கே உங்கள் புத்தகத்திலிருந்தே சொல்கிறேன். ஏன்னா அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு எளிமையாக அது உள்வாங்க முடியும். ஆகையினால நான் பல இடங்கள்ல இருந்து சேகரித்ததெல்லாம் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடையில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம்ன்றார். சரி, அந்த பல வகைங்கிறது இருக்கட்டும். இப்போ நமக்கு வேண்டியது தனிவினை, கூட்டு வினை, துணை வினை, இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம தெரிந்து கொண்டால் போதும். இப்போ தனிவினை என்றால் என்ன சொல்றார் பாருங்க. படியுங்கள், படிக்கிறார்கள், இப்படி ஒரு 3 எடுத்துக்காட்டை கொடுக்குறாருங்க. அதே மாதிரி செல்லுங்கள், செல்லுகிறார்கள், பேசுங்கள், பேசுகிறார்கள், திரும்புங்கள், திரும்புகிறார்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சொற்களை பார்த்தா அதில் என்ன இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா படி. இப்போ படியுங்கள், படிக்கிறார்கள்ங்கிற சொல்ல இதை எடுத்துக்குவோம். ஏன்னா மற்றதெல்லாம் அது மாதிரி வர்றதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். அப்படி பார்க்கும் பொழுது படி என்னும் வினை அடி அப்படின்னு சொல்றார். இந்த வினை அடிங்கிற சொல்ல உங்களுக்கு மொழியியல் சொல்லுது என்ன அப்படின்னா, இப்போ படி அப்படிங்கிற சொல் தனியாக இருக்கும்போது நம்ம பகுதின்னு சொல்லுவோம். நம்முடைய தமிழ் மொழி அமைப்பின்படி அது பகுதின்னு சொன்னால் என்ன, அது பகாப்பதம், அதை அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அது என்ன, கட்டளை சொல்லாத்தான் இருக்கிற, ஏவலாத்தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பாருங்க, படியுங்கள், படிக்கிறார்கள், இது 3மே தனிவினைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் படி என்ற வினை அடின்னு சொல்லும் பொழுது, இப்போ படியுங்கள் என்று சொல்லும், படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வேர்ச்சொல், அப்படி வேர்ச்சொல் என்று அதை சொல்லணும். பகுதியை மட்டும் சொல்லும்போது வேர்ச்சொல்னு சொல்லணும். இங்கே வேர்ச்சொல்னு சொல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வினை அடின்னு சொல்கிறாரு. வினை அடிங்கிறத இங்கிலீஷில் ஸ்டெம் என்று சொல்வார்கள். இப்போ படிங்கிற சொல்லுக்கு அடுத்து படியுங்கள்னு வருது இல்லையா, இந்த படி அதுக்கடுத்து வரக்கூடிய யுங்கள், அப்புறம் கிரார்கள் அப்படின்னு வருது இல்லையா, இது ரெண்டுமே ஒட்டி நின்று ஒரு சொல்லாக அங்கே இருப்பதனால இந்த பகுதியும் அடுத்து வேறு சில எழுத்துக்களும் ஒட்டி வர்றத ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்வது பழக்கம். அந்த ஸ்டெம் என்பதைத்தான் அடி அப்படின்னு இங்கே சொல்றாரு. ஆக மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்கள்னா பிற சொற்கள்னா பிற எழுத்துகள்னு அர்த்தம். படி என்னும் வினையடி பகாப்பதம் ஆகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன பொருள், ஒரு வேர்ச்சொல்லாக மட்டும் இருந்தாலும் அது தனி வினை. அந்த வேர்ச்சொல்லோடு சில எழுத்துகள் சேர்ந்து அதே பொருளை தந்தாலும் அதுவும் என்னவென்று சொல்லப்படும், தனிவினை என்று சொல்லப்படும். ஆகையினாலே படி என்றாலும் தனிவினைதான், படியுங்கள் என்று சொன்னாலும் தனிவினைதான், படிக்கிறார்கள் என்று சொன்னாலும் தனிவினைதான்.
ஏனென்று சொன்னால் இதில் அடிப்படை பொருளை தருவது படி என்பதுதான். இந்த படி என்ற அடிப்படை சொல் இல்லை என்று சொன்னால் ஏனைய சொற்களுக்கெல்லாம் அங்கே பொருளே இருக்காது. ஆகையினால் இதை தனி வினை என்று சொல்ல வேண்டும். அநேகமாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஆக தனி வினை என்று சொன்னால் ஒரு வினையாக, ஒற்றை வினையாக நிற்கின்ற ஒரு சொல். ஏன்னா தனி 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 தனின்னா ஒன்றுன்னு அர்த்தம். தனி ஒருவனாக போகிறான் சொல்கிறோம் இல்லையா? ஆக தனினா ஒன்றுன்னு அர்த்தம். ஆக தனி வினை, ஒரே ஒரு வினை சொல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கூட்டு வினைன்னு சொல்றார். கூட்டு வினை அப்படின்னு சொன்னா கூட்டுனால என்ன அர்த்தம்? ஒன்றை ஒன்றோடு கூட்டுவதுன்னு அர்த்தம். அப்ப அதுல ஒரு சொல் இல்லாம ரெண்டு சொல் இருக்குங்கிறத நம்ம இயல்பாகவே இந்த சொல்ல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இங்கே அவங்க கொடுத்துருக்க 9வது இலக்கணத்தில் கொடுத்துருக்கதே சொல்றனே, ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். இப்போ இந்த சொற்களை பாருங்க. நான் ஏன் வேற சொற்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லலைன்னா, மற்ற சொற்களை எல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஓரளவு குழப்பம் வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் இதை சொல்கிறேன். என்ன உங்களுக்கு மீண்டும் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆக ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். இந்த சொல்ல பாருங்க. இதில் ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தி அடி, முன்னேறு என்பன அவற்றினுடைய வினை அடிகள். இப்போ அதை நான் முதல்ல சொன்னதை பாருங்க. வினை அடிகள் அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ படி அப்படிங்கிறது மட்டும் இருக்கிறது வேர்ச்சொல். அந்த யுங்கள்ங்கிறது சேர்ந்து வரும்போது ஸ்டெம் என்று ஆயிடுது. அதே மாதிரி ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம் என்று பதில் கண்டுபிடி, ஆசைப்படு, தந்தியடி, முன்னேறு அப்படிங்கிறது வினையடி. வினையடினா ஸ்டெம், அதாவது அந்த வேர்ச்சொல்லோடு பிற எழுத்துக்கள் சேர்ந்து வருவது அப்படிங்கிறத பார்க்கணும். அவை என்ன சொல்றாருன்னா பகுபதங்கள் ஆகும். எது? ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடிங்கிறது பகுபதம். பகுபதம்னா என்ன அர்த்தம்? இதை இப்படி பிரிக்கலாம். தந்தி கூட்டல் அடி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஏன், முன்னேறினோம் முன்னேறு கூட்டல் இன் கூட்டல் ஓம் அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி வரும்பொழுது அவை பகுபதங்கள் ஆகும். முதல்ல சொல்லக்கூடியதை படியுங்கள், படிக்கிறார்கள்னு சொன்னால் அது பகாபதமாக நிற்குது. படின்னு சொல்லிட்டு யுங்கள்லாம் பிரிக்க முடியாது. படிக்கிறார்கள்ங்கிறதுல படி, கிரு, ஆர், கள் அப்படின்லாம் படிக்க முடியாது. படிக்கிறார்கள்ங்கிறது ஒரே பொருளில் தான், அதாவது இலக்கண பொருளில் வர்றது தான். அதனால தான் நம்ம குழம்ப வேண்டாம். அதாவது அதோட கூட்டா சில எழுத்துகள் சேர்ந்திருக்கிறதே தவிர, ஆனால் படிங்கிறதுக்கும் படியுங்கள்ங்கிறதுக்கும் படிக்கிறார்கள்ங்கிறதுக்கும் எப்படி என்று சொன்னால் இலக்கண அமைவிலே அந்த சொற்பொருளிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே இலக்கண பொருளிலே மாற்றம் இருக்கிறது. இலக்கண பொருளிலே எப்படி மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால், ஆசைப்படு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் என்னென்ன வினை கூடிய சேர்ந்திருக்கு பாரு. ஆசை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், பட்டேன் என்பது வினைச்சொல். அப்போ பெயராகவும் வினையாக ஒட்டி இருக்கிறது. கண்டு பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தி அடித்தேன், முன்னேறினோம். அதுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க, அதையே நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். ஆக இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை என்பர். ஆக தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்கள் தனி வினை, கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்கள் கூட்டு வினை. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது தனி வினை அடிகள், அதே மாதிரி கூட்டு வினை அடிகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த அடிங்கிற சொல்லே நீங்கள் அந்த ஸ்டெம் அப்படிங்கிற வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ள வேணும். இப்போ கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த அடிப்படையில் உங்களுக்கு கேள்விகள் வர்றதுனால இதை நான் அப்படி சொல்கிறேன். இப்போ பெயர் கூட்டல் வினை, தனி வினை. அப்போ பெயர் என்பது ஒரு சொல், வினை என்பது ஒரு சொல். இப்படி வரும்பொழுது கூட்டு வினையாகிறது. பெயர் சொல் ஒன்றும் வினைச்சொல் ஒன்றும் ரெண்டும் சேர்ந்து ஒரு வினையாக மாறும் பொழுது அது கூட்டு வினையாக மாறுகிறது. தந்தி அடி, தந்தி பெயர் சொல், அடி வினைச்சொல், தந்தி அடி என்பது கூட்டு வினை. ஆணை கூட்டல் இடு, ஆணையிடு, கேள்வி கூட்டல் படு, கேள்விப்படு. ஆக இது எல்லாமே பெயரும் வினையுமாக சேர்ந்து இணைந்திருக்கின்ற ஒரு கூட்டு வினை. இப்ப தந்தியடி, ஆணையிடு, கேள்விப்படு என்று சொல்லும் பொழுது
இந்த கூட்டு வினையில பெயரும் வினையுமாக இருந்து வினை சொற்களுக்குரிய பொருளைத்தான் தருகிறது. ஆகையினால கூட்டு வினைன்னு சொல்றோம். இதுல பெயர் சொல்லுக்கு ஒரு தனிப்பொருளும் வினை சொல்லுக்குரிய தனிப்பொருளுமாக இல்லாமல் ரெண்டு சேர்ந்து ஒரு வினைப்பொருளை தருவதனால இது கூட்டு வினை. ஆக பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் இருந்து கூட்டு வினையாக வருகிறது. அடுத்த உதாரணம் வினை சொல்லாகவும் வினை சொல்லாகவும் இருந்து கூட்டு வினையாக வருவது. உதாரணமா கண்டு பிடி, கண்டுபிடி. சுட்டி காட்டு, சுட்டி காட்டு. சொல்லி கூட்டல் கொடு, சொல்லி கொடு. அப்ப இதுல இரண்டுமே வினை சொற்கள். இந்த இரண்டு வினை சொற்களுமே சேர்ந்து ஒரு கூட்டு வினையாக மாறுகிறது. கண்டு தனிவினை, பிடி தனிவினை. இந்த இரண்டு தனிவினைகளும் சேர்ந்து இங்கே கூட்டு வினையாக மாறி இருக்கிறது. ஆக வினையாகவும் வினையாகவும் சேர்ந்து கூட்டு வினையாக மாறி இருக்கிறது. அதற்கடுத்து இடைச்சொல் கூட்டல் வினைச்சொல். அப்போ முதல்ல பெயர்ச்சொல் கூட்டல் வினைச்சொல், இரண்டாவது வினைச்சொல் கூட்டல் வினைச்சொல், இங்க இடைச்சொல் கூட்டல் வினைச்சொல். இடைச்சொல் என்று சொல்லி வரும்பொழுது வேற்றுமை உருவுகள், வினை உருவுகள், பண்பு உருவுகள், இது எல்லாமே இடைச்சொற்கள்னு இடைச்சொல் இலக்கணத்தில் பார்த்துருப்போம். ஆகையினால இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம்னா மரபு வழி இலக்கணத்துக்கும் எதுக்கும் கிட்டத்தட்ட தொடர்பு இருக்கிறது. ஆனால் இவர்கள் இதை என்ன செய்கிறார்கள், அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள்ங்கிறத நீங்க இங்க பார்க்கணும். இது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, எல்லா மொழிக்கும் இது உண்டு. முத கால்டுவெல் அவர்கள் தி கம்பேரிட்டிவ் கிராமர் இன் டிராவிடியன் லாங்குவேஜஸ்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் தான் இப்படி முதலாக அவர் வேர்ச்சொற்கள் இதெல்லாம் வைத்து தனித்தனியாக விவாதிக்கிறார். அதில் திராவிட மொழிகளுக்கு உள்ள எப்படி ஒப்புமை உண்டுன்னு பார்க்குறார். அதற்கடுத்து மொழியியல் என்பது ஒரு தனித்துறையாகவே வந்து விட்டது. ஆகையினால நீங்கள் இங்கே எந்த விதமான மயக்கமும் அடைய வேண்டாம். ஆக இடைச்சொல் கூட்டல் வினைச்சொல், அதுவும் என்ன வினை, கூட்டு வினை தான். எப்படி முன்னேறு, இங்கே முன் என்பது இடைச்சொல். என்ன, அதாவது ஏழாம் வேற்றுமை உருவாக இருப்பது. அதே மாதிரி பின், அதே மாதிரி கீழ், இதெல்லாம் என்னது, இடைச்சொற்கள் தான். ஏன்னா ஏழாம் வேற்றுமை உருவாக வருவதெல்லாம், ஏன்னா வேற்றுமை உருவுகள் எல்லாமே இடைச்சொற்கள் தான். அப்போ முன்னேறு என்பது முன்னேறு, பின்பற்று, கீழிறங்கு அப்படின்னு வரும்பொழுது முன்னேறு, பின்பற்று, கீழிறங்கு எல்லாமே கூட்டு வினை தான். அதற்கடுத்து துணை வினை அப்படின்னு ஒன்று சொல்றார். இந்த துணை வினைங்கிறது எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா, இந்த துணை வினையுடைய பண்புகளை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கணும். துணை வினையுடைய பண்பு என்னன்னா, பேசக்கூடியவங்களுடைய மனநிலை, செயலினுடைய தன்மை, இதை வைத்து தான் துணை வினைகள்னு நாம சொல்லணும். ஏன்னா பேசுவார் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறேனே, இங்கே பாரு, நான் என்னை நேற்று விரட்டிட்டு வந்தானா, நான் ஓட பார்த்தேன்ப்பா அப்படின்னு பேச்சு மொழியில் சொல்கிறான். ஓட பார்த்தேன்னா என்ன அர்த்தம், ஓடு, அதாவது ஓடினேனுங்கிறத தான் அப்படி சொல்கிறான், ஓட பார்த்தேன்னு சொல்கிறான். ஓடினேன்னு சொல்கிறத காட்டிலும் ஓட பார்த்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் கட்டாயப்படுத்தி ஓட வேண்டிய நிலையில் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த ஓட பார்த்தேன்கிற அந்த பொருள் அழுத்தம் பேசுகின்றவனுடைய மொழியினுடைய குரலிலிருந்து வருகிறது. ஆகையினால பேசுவோருடைய மனநிலை, செயலின் தன்மை, இதையெல்லாம் புலப்படுத்தும். அடுத்து இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. ஏன்னா ஓட பார்த்தேன் போது ஓடுங்கிறது என்னது, முதல் வினை. அடுத்து பார், அது ஒரு தனி வினை. இங்கே பார்த்தேனுங்கிறதுக்கு பார் என்ற சொல்லுக்குரிய பொருள் அது இல்லை. பாருங்கிற சொல்லுக்குரிய பொருளை இழந்துட்டு இந்த ஓடுங்கிற சொல்லுக்குரிய பொருளை மட்டும்தான் அது தருது. ஆக அந்த முதன்மை வினையாக இருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தன் பொருளை இழந்து முன்னாலே இருக்கின்ற வினைக்கு ஏற்றவாறு அந்த பொருளை தருவதனால அதை துணை வினை என்று நாம சொல்லுகிறோம். ஆக பேச்சு மொழியில தான் துணை வினைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப முதல் வினையும் துணை வினையும், இந்த முதல் வினைன்னு சொல்றதுல கொஞ்சம் தமிழாசிரியர்களுக்கு ஒரு சின்ன மயக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய மரபு வழி இலக்கணத்தில் முதல் என்ற சொல்லுக்கும் சினை என்ற சொல்லுக்கும் வேறுபாடு உண்டு. உதாரணமாக நன்னூலில் வினையியலில் ஒரு நூற்பா வருகிறது, சினை வினை சினையோடும் முதலோடும் சரியும் அப்படின்னு. அதில் சினை வினை என்று சொல்லும் பொழுது சினைன்னா உறுப்புன்னு அர்த்தம். ஆக அந்த முதல் என்பது முழுமையான பொருள்னு அர்த்தம். உதாரணமாக
சினைவினை அச்சினையின் வினையோடு முடிவதற்கு உதாரணம் கால் ஒடிந்து விழுந்தது. இங்கே கால் என்பது ஒரு சினைனா உறுப்பு, விழுந்தது. அதே மாதிரி கண் சிவந்து நொந்தது. இதெல்லாம் சினைவினை, அந்த சினைவினையோட முடிகிறது. அதே சமயத்தில் முருகன் கால் ஒடிந்து விழுந்தான் என்று சொல்லும் பொழுது அந்த சினைவினை முதலின் வினையோடு முடிகிறது. ஆக முதல் என்பதற்கு முழுமையான பொருள் என்று பொருள், அடுத்து சினை என்பதற்கு உறுப்பு என்ற ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மரபுவழி இலக்கணத்தில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி முதலாகு பெயர் சினையாகு பெயர் என்பதிலையும் அந்த மாதிரி படுத்திருப்போம். ஆக அப்படி இல்லாமல் இங்கே நமக்கு மொழியியல் கோட்பாட்டு அடிப்படையில் முதல் வினை என்பதை எதை குறிக்கும் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் மெயின் வெர்பு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மெயின் வெர்பு என்பதைத்தான் இங்கே முதல் வினை என்ற சொல்லாலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த மெயின் வெர்பு என்பதை முதல் வினை என்று சொல்வதை காட்டிலும் முதன்மை வினை, தலைமை வினை என்ற அந்த சொல்லை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு எளிமையாக விளக்கம் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆக தமிழில் இந்த தலைமை வினை சினை வினை என்பது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னால் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 2 தொடர். ராமன் வீட்டில் இருந்தான், ராமனிடம் பணம் இருக்கிறது. தொடர்கள் இரண்டிலையும் இரு என்பது தனக்குரிய இருத்தல் என்ற ஒரு பொருளிலே வழங்குகிறது. ஆனால் இதே இரு என்ற வினைச்சொல் பிற வினைச்சொற்களோடு சேர்ந்து வரும்போது தனக்குரிய பொருளை இழந்து இலக்கண பொருளை தருகிறது. இதுதான் துணைவினை. உதாரணமாக பாருங்களேன், ராமன் வந்திருந்தான். இந்த தொடரில் இரு வா என்ற வினை அடியிலிருந்து, இரு வா என்ற வினை அடிங்கிறது பகுதி, அதிலிருந்து தோன்றிய வந்து என்ற வினையச்சத்தோடு சேர்ந்து வரும்பொழுது வந்து அதன் பின்பு இருந்தான் என்ற பொருளில் வழங்காமல் வந்தான் என்ற பொருளில் தான் அது வழங்குது. ஆக வந்து இருந்தான் அப்படின்னு அது 2 சொல்லாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்தான் என்ற ஒரே செயல் முடிவைத்தான் தருகிறது. ஆனாலும் அந்த ராமன் வந்தான் என்பதை காட்டிலும் வந்திருந்தான் என்று சொல்லும் பொழுது அதனுடைய செயல் முடிவை தெளிவாக அந்த பொருள் விளக்குகிறது. ஆக வந்தான் என்ற சொல்லை காட்டிலும் வந்திருந்தான் என்ற சொல்லுதான் அந்த செயல் முடிவை தெளிவாக காட்டுவதனாலே இதற்கு துணை உரிவதனாலே அது துணை வினை. ஆக இதற்கு காரணம் வந்து இரு என்ற வினையே ஆகும். இதுபோல் ஒரு வினைக்கு துணையாக நின்று அவ்வினை உணர்த்தும் செயல் அல்லது தொழிலை விளக்கவோ சிறப்பிக்கவோ உதவுவதால் இதனை துணைவினை என்று மொழியியலார் குறிப்பிட்டார்கள். இந்த விளக்கமும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். அடுத்து இந்த துணைவினைகளோடு சேர்ந்து வரக்கூடிய வினைகள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் வா வந்து என்பது போல வரும். இந்த வா என்பது என்ன, பகுதி மட்டும் இருக்கக்கூடிய கட்டளை சொல். வந்து என்பது என்ன, அதாவது வினையச்சொற் சொல், அதாவது உகரை ஈற்று வினையச்சொற் சொல். அதே போல் செய என்ற வாய்பாட்டில் வரக்கூடிய வினையச்சொற் சொல்லாக இருக்கும். ஆக இந்நிலையிலே துணை வினைகளோடு சேர்ந்து வரக்கூடிய வினைகளை தலைமை வினை என்று குறிப்பிட்டார்கள் என்று மொழியியலார் சொல்லுகிறார்கள். ஆக மெயின் வெர்ப் என்பது தலைமை வினை அல்லது முதன்மை வினை என்று சொன்னால் தெளிவாக இருக்கும். முதல் வினை என்று சொல்லும் பொழுது சற்று குழப்பம் இருக்கும். ஆக இந்த குழப்பத்தை நீக்கிக் கொள்வதற்கு நாம் முதல் வினை என்ற சொல்லை காட்டிலும் தலைமை வினை அல்லது மெயின் வெர்ப் அல்லது முதன்மை வினை என்ற சொல்லை நாம் குறிப்பிட வேண்டும். ஆக வந்திருந்தான் என்பது போன்று 2 வினைகள் சேர்ந்து வருவதைத்தான் கூட்டு வினை என்று சொன்னார்கள். அதற்கு கூட்டு வினை என்றால் காம்பவுண்ட் வெர்ப் என்று பொருள். ஆகையினாலே அந்த காம்பவுண்ட் வெர்பில் எப்படி இருக்கிறது என்றால் தலைமை வினை கூட்டல் துணை வினை, அதுதான் கூட்டு வினையாக மாறுகிறது என்று மொழியியலார் சொல்லுகிறார்கள். அதாவது மெயின் வெர்ப் ப்ளஸ் ஆக்சிலரி வெர்ப் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் வெர்ப் என்று சொல்லுகிறார்கள். தமிழிலே உள்ள இத்தகைய கூட்டு வினைகளை ஆராய்ந்தால் தலைமை வினைகள் பெரும்பாலும் செய்து செய என்னும் வினையச்ச வடிவிலே இருக்கும். ஆக நம்ம மரபு வழி இலக்கணத்தையும் புரிந்து கொண்டு இந்த மொழியியல் விளக்கத்தையும் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு இது மாணவர்களுக்கு எளிமையாக
விளக்க முடியும். ஆகையினால அந்த வினையெச்சங்களோடு சேரும் துணைவினைகள் ஏவல் வடிவங்களாகவும் முற்று வடிவங்களாகவும் இருக்கும். அப்படி உதாரணம் பார்த்தோம்னா, மோது அப்படிங்கிற சொல்லு வந்து ஏவல். அப்போ அந்த ஏவலை மோதி பார் அப்படின்னு சொன்னால் அது ஏவல் வடிவம். மோதி பார்த்தான் அப்படின்னா அது முற்று வடிவம். அதே மாதிரி ஊதி தள்ளு, அதாவது புகையை ஊதி தள்ளு அப்படின்னா ஏவல். ஊதி தள்ளினான் என்றால் முற்று. இப்படியெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இங்கே 9வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில அந்த செய்திகளை பார்த்துட்டு நாம் இங்கே அந்த உதாரணத்தையும் கொஞ்சம் பார்ப்போமே. அதாவது முதல்ல நாம் சொல்லிட்டோம், துணைவினை என்று சொன்னால் ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். அதாவது முதல் வினை தான் மெயின் வெர்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை எனப்படும்னு ஏற்கனவே அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அந்த விளக்கத்தை மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறேன். அப்படி நினைவுபடுத்தி இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வினை அடி அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. வினை அடி அப்படி என்று சொன்னால் அதை வேர்ச்சொல் என்று சொல்ல வேண்டும். அதாவது ரூட் வேர்டு என்று மொழியலார் சொல்வார்கள். அந்த ரூட் வேர்டில் இப்போ உதாரணமாக புத்தகம் மேஜையில் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, இந்த ரெண்டுமே முதல் வினையாக, அதாவது மெயின் வெர்பாக இருக்கிறது. அதாவது நாம் சொன்ன முதன்மை வினை அல்லது மெயின் வெர்பு என்பதற்கு சொன்னோம் இல்லையா, தலைமை வினைன்னு, அப்படி பொருள் கொள்ள வேண்டும். இங்கே துணைவினை நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், போயிருக்கிறேன்னு சொல்கிறது இங்கே துணைவினை. ஏன்னா போயிருக்கிறேன் என்று சொன்னால் போனேன் என்பதுதான் பொருள். ஆகையினாலே இங்கே போயிருக்கிறேன் என்பது துணைவினை. அதே மாதிரி என்னிடம் பணம் இருக்கிறதுங்கிறது முதல் வினை. அப்பா வந்திருக்கிறார் என்பது துணைவினை, வந்து இருக்கிறார். அதே மாதிரி வை என்பது இங்கே வேர்ச்சொல். வேர்ச்சொல்னு சொன்னால் ரூட் வேர்டு. அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். இங்கே வரும்பொழுது முதல் வினையாக செயல்படுகிறது. அதுவே நீ என்னை அழ வைக்காதே, அவர் ஒருவரை பாட வைத்தார். இங்கே அழ வைக்காதே அப்படின்னு சொல்லும்போது வை அப்படிங்கிற சொல்லு, அடுத்து அழங்கிறதுல அழு என்பது, அதே மாதிரி பாடு வை, இப்படிப்பட்ட இரண்டும் சேர்ந்து வரும்பொழுது தன்னுடைய பொருளை இழந்து அது துணைவினையாக மாறுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றாக பார்த்தா, பானை 4 படி அரிசி கொள்ளும், நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை, இது முதல் வினை. துணை வினைக்கு நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். இங்கே கேள் என்பது கொள் என்பது 2 வினைகள் சேர்ந்து அதில் கேள் என்று சொல்லக்கூடிய பொருளை மட்டுமே தருகிறது. இங்கே கொள்வான் என்பதற்கு பொருள் இல்லை, ஆகையினால துணைவினை. அதே மாதிரி நோயாளியை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால் பார் கொள் அப்படிங்கிற 2 வினை சேர்ந்திருக்கு. ஆனால் இங்கே கொள்கிறேன் என்பதற்கு எந்த விதமான பொருளும் இல்லை, பார் என்பதுதான் பொருள். இதை போலவே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த துணை வினை என்றால் என்னவென்று உங்களுக்கு புரியும், கூட்டு வினை என்றால் என்னவென்று பொருளும், தலைமை வினை என்றால் என்னவென்று புரியும். ஆக இந்த ஒவ்வொரு உதாரணமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதோடு தமிழிலே 40க்கும் மேற்பட்ட துணை வினைகள் உள்ளன என்ற ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 40ம் என்ன என்பதற்கு வரையறையாக அந்த சொற்களை எல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. அது மொழியலார் சொல்லி இருக்கின்ற ஒரு கருத்து என்பதனாலே நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். ஏன்னா 40 துணைவினைகள் மட்டும் இல்லை, 40க்கும் மேற்பட்ட துணைவினைகள் இருக்கின்றன. உங்கள் புத்தகத்தில் பெரும்பாலும் அது என்ன போட்டிருக்காங்கன்னா 40 துணைவினைகள், தமிழில் ஏறத்தாழன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. ஏறத்தாழனாலே என்ன பொருள் சொன்னால் சரியாக 40ன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு முன்னும் பின்னும்னு அர்த்தம். ஆக ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த முதல் வினையாகவும் செயல்படக்கூடியதில் நிறையா சொல்லு அப்படி இருக்குது. வா, செல், போ, இது மாதிரி நிறைய சொல் இருக்குது. அதுபோல் என்ன சொல்லுகிறார்னா, தற்கால தமிழிலே பேச்சு வழக்கில் நிறைய துணைவினைகளை சேர்த்து கொண்டு வருகிறோம். அதுக்கு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறார். ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற
பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன சொல்கிறாரு. அதில் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நான் வந்தாலும் வரக்கூடும். அதாவது அடுத்து நீ வருவாயாம். அடுத்து நான் கேட்டாயிற்று, அவர் கொடுத்ததை இடு, அதே மாதிரி வருவதை ஒழி. இப்படியெல்லாம் கூட அந்த துணைவினைகள் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் சொன்னால் ஏற்கனவே இங்கே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் தனிவினை என்பதற்கும், அடுத்து தலைமை வினை என்பதற்கும், அதற்கடுத்து துணை வினை என்பதற்கும், கூட்டு வினை என்பதற்கும் என்ன விளக்கம் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. ஆக வேர்ச்சொல் என்பது வேர்ச்சொல்லோடு சில எழுத்துகள் சேர்ந்து வருவது. அடுத்து இதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம்னா தலைமை வினை என்று சொல்லுகிறோம். அதற்கடுத்து தலைமை வினையாக இருந்து ஒரு தொடரிலே அமையும் பொழுது அது தன் பொருளை இழந்து அந்த முன்னால் இருக்கின்ற சொற்களுக்குரிய பொருளுக்கு அழுத்தத்தை தந்தால் அதை துணைவினை என்று சொல்லுகிறோம். அந்த தலைமை வினையும் துணை வினையும் சேர்ந்து வரக்கூடியதுக்கு கூட்டு வினை என்று சொல்லுகிறோம் என்று மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது. ஆக இந்த அளவிலே இதை முடிக்கின்றேன். சற்று குழப்பமாக இருந்தாலும் சற்று தெளிவுபடுத்தி நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டீர்கள் என்று சொன்னால் விளங்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.